வணக்கம். ஹலோ எவ்ரிஒன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய சண்டே வீக்கெண்ட் vlog தான் இன்றைக்கி இவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய க்ளீனிங் ஒர்க்குங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம எதுவுமே எல்லாமே அப்படி அப்படியே இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு வீடு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸிங்கு அந்த ரூம்ஸ் எல்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிச்சன் தான். கிச்சனில் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி மோஸ்ட்டாக நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. இன்றைக்கி வந்துட்டு பெருசாக க்ளீனிங் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸையும் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ப்ராப்பராக அடுக்கி வைக்கிறது தான். தென் ஃப்ரிட்ஜை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுக்கி வச்சுட்டா இனி வர நாளில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டே வந்துட்டு கொஞ்சம் நாட்டுக்கோழி வந்து வாங்கி வச்சுருந்தோம். அதை வந்து சூப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் இருக்க நான்வெஜ்ஜை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த சூப்பை வந்து மார்னிங் ஹீட் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம் சூப் மாதிரி அப்படின்னு சொல்லி தான் அதை நைட்டு குடித்தது போக மார்னிங் நான் பேலன்ஸ் வச்சுருந்தேன். ஏன்னா நைட்டும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இருமல். இங்கே வெதர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலடெல்ஃபியாவில் வந்துட்டு எனக்கு ஏப்ரல் வரைக்குமே வந்து வின்டர் சீசன் இருக்குங்க. இங்கே வந்து டெக்சாஸில் அப்படி கிடையாது. பிப்ரவரிலேயே உங்களுக்கு வந்துட்டு வின்டர் முடிஞ்சிடும். அதாவது ஜனவரி கடைசிலேயே வந்து வின்டர் முடிஞ்சிடும். உங்களுக்கு பிப்ரவரியில் வந்துட்டு சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கங்காட்டி கிளைமேட் சேஞ்ச் ஆகி எங்களுக்கு வந்துட்டு இருந்ததுனால மறுபடியும் எங்களுக்கு வந்து சிக் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு இன்னுமே சரியாகலை, நான் இன்னுமே ரெடி ஆகலை. அந்த மாதிரி போயிட்டுருக்கு வீட்டில். இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. இதில் வந்துட்டு சண்டேல பார்த்திங்கன்னா இந்த ரீஃபில்லாம் பண்ணி வைப்போம் இல்லையா, அதுவும் எனக்கு பெரிய வேலை தாங்க. ஏன்னா நான் டக்குன்னு நம்ம ஒவ்வொரு திங்ஸ் எடுப்போம், எல்லாமே காலி ஆயிரும். இந்த தடவை பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்துட்டு கொஞ்சம் நல்லா சின்னதாக இருக்க மாதிரியே எனக்கு கிடச்சிது. அதனால் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லை அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை ஓட்டி அதுக்கப்புறம் தான் நான் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இன்னைக்கு வந்துட்டு எனக்கு கல்லுப்பு வந்து ஓரளவுக்கு கிடச்சதுனால காலையில் எழுந்திரிச்சுனே உப்பில் கை வச்சு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்பாடா, இந்த தடவை ஒரு வேலை நம்மளுக்கு மிச்சமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. எனக்கு வந்துட்டு இந்த காஃபி குடிக்கிறது வந்து நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. இப்போ இந்த வின்டர் டைமில் தொண்டெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குங்க. மார்னிங் சுடுதண்ணி குடிப்பேன், குடிச்சிட்டு காஃபி ஏதாவது குடித்தாதான் அடுத்த வேலையே செய்ய தோணுது. சரி என்னதடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அட்லீஸ்ட் மார்னிங் மட்டும் குடிக்கலாம், ஈவினிங் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்கிப் பண்ணி வச்சிட்ருக்கேன். அதுவும் அளவாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட கப்பில் தான் வந்து காஃபி ஃபுல்லாக போடுறது. ஏன்னா அவள் கப் சின்னதாக இருக்கும், அதனால் அதுதான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நாங்கள் இதில் காஃபி குடித்தேன் அப்படின்னா அவள் அது பால்னு நினச்சிட்டு கொடுங்கன்னு சொல்லி அவள் கேட்டுக்கிட்டு இருப்பாள். அப்புறம் அவகிட்ட நாங்கள் சொல்லணும், பாப்பா இது வந்து காஃபி, உனக்கு பால் கலக்கி தரேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த அளவில் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அந்த காஃபி ஏரியா பார்த்திங்கன்னா எனக்கு இந்த செல்ஃப் மட்டும்தாங்க இருக்குது. இந்த சின்ன ஏரியா தான் இருக்குது எனக்கு கிச்சன்லேயே. அங்கே வந்து நான் ஒயிட் கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து கத்தி வச்சு ஃபுல்லாக கீறி அந்த இது ஃபுல்லாக வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சுங்க, ரொம்ப டேட்டி ஆயிடுச்சு. எனக்கு அதை பார்க்கும்போது எவ்வளோதான் தொடச்சாலும் அந்த இடம் க்ளீனாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு அதை பிச்சை எடுத்துடலாம், அதாவது அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். காஃபி குடித்தோடனே எனக்கு முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணுறது தான். ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டே இருக்கேன். பாப்பாக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா சூப்பை வந்து நல்லா சூடு பண்ணி கொத்தமல்லி தழை போட்டு நான் கொடுத்துட்டேங்க. ஏன்னா கொத்தமல்லி தழை வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக அதாவது சூப்பெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னியும் தோசையும் தான் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க. அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு இது 2 தான் நான் யூஸ் பண்ணுவேன். 3 வரமிளகா அப்படி இல்லைன்னா 4 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 வரமிளகா கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சம் தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் தேங்காய் வந்து ஆட் பண்ணல. தேங்காய் வேணும்னா கூட நீங்கள் ஃபைனலாக வந்து தேங்காய் ஆட் பண்ணி கூட செய்யலாம். பட் நாங்கள் ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு, அதாவது காலையில் மட்டும் சாப்பிட்றதுனால தேங்காய் போட்டால் கொஞ்சம் உங்களுக்கு சட்னி இன்னும் அதிகமாக கிடைக்கும்.
எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணதுனால நான் இன்றைக்கி வந்து தேங்காவை ஸ்கிப் பண்ணிட்டேன். புளி வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணுங்க, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் வந்துட்டு எனக்கு பிடிக்கும். ஒரு சிலர் வந்து புளியும் ஆட் பண்ணாமல் லெமன் வந்து புளிஞ்சு மிக்ஸ் பண்ணிடுவாங்க, அது வந்து கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு புளி வந்து சின்ன பீஸாக வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதக்கி இதை வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. தோசை வந்துட்டு ஊற்றுறதெல்லாம் பெருசு இல்லைங்க, அது வந்து ஆறிடுச்சு அப்படின்னா அதை சாப்பிடவே முடியாது. அது குளிராக இருக்க டைமில் ரொம்பவே கடுப்பாக இருக்கும். இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியனாக வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்துட்டு சூடு ஆறிடுச்சு அப்படின்னா அந்த தோசை வந்து சாப்பிட்றக்கே பிடிக்கிறது இல்லை. அதுவும் இங்கே வின்டரில் வந்து சுத்தமாகவே பிடிக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் அந்த மாதிரி கிடையாதுங்க. இங்கே வந்துட்டு அந்த வெதர்னால அது வந்து ரொம்ப ஹார்டாகிடுது தோசை. எவ்வளோதான் மாவு சாஃப்டாக அரைச்சி நம்ம தோசை விட்டாலும் அந்த சூடு ஆறிடுச்சு அப்படின்னா தோசை வந்து சாப்பிடவே முடியாது. பாப்பாவுக்கும் எனக்கும் மட்டும் நான் கீ வந்து யூஸ் பண்ணுவேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து ப்ளைனாக தான் சுட்டு தரணும். அதை எப்படி அவங்க சாப்பிட்றாங்கன்னு தெரியலங்க. அது வந்துட்டு என்னாலே சாப்பிட முடியாது. ஏன்னா கொஞ்சம் குளிராக இருக்கும் இல்லையா, எண்ணெயை ஊற்றலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கடுப்பான வேலை தான். காலையில் இந்த தோசை வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஊற்றுற டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் இன்னும் எக்ஸ்பர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வீட்டில் வந்து முட்டை தோசை கொடுங்க, ஆனியன் தோசை கொடுங்க, பொடி தோசை கொடுங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்பாங்க. ஒரு காலத்தில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போல்லாம் வந்துட்டு ஒரு தோசை செஞ்சால் போதும், சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இந்த தவா வந்துட்டு நான் யூஎஸ் வந்து தாங்க வாங்கினேன். வால்மார்ட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன், சேலில் இருந்துச்சு. தேங்க்ஸ் கிவிங் டைமில் நான் வாங்கியிருந்தேன் $11. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோரில் வந்து அது வரதில்லை, இது ஷிப்பிங்கில் தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஆன்லைனில் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு தெரியல. பட் நான் வந்துட்டு ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். இங்கே டெக்ஸாஸில் வந்துட்டு ஸ்டோரில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஷிப்பிங்கில் தான் வரும், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் கூட அப்படிங்கிற மாதிரி, அதாவது தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து வாங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சட்னியும் தோசையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு அடுத்த வேலை பார்த்திங்கன்னா கூட்டுறது தான். அதாவது இந்த வெங்காயம்லாம் வாங்கிட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணி நம்ம வச்சாகணும். குளிருக்கு வந்துட்டு சீக்கிரம் அழுகிரும். நான் வந்து கொஞ்சம் பல்காக தான் வாங்குவேன். ஒன்று காஸ்கோவில் வாங்கிடுவேன், அப்படி இல்லைன்னா இந்தியன் ஸ்டோரில் வந்து வாங்குவேன். ஒரு 5 LB இருக்கிற மாதிரி தான் நான் வாங்குவேன். அதெல்லாம் கட் பண்ணி அதிலெல்லாம் ட்ரேயில் வந்து கரெக்டாக வச்சுட்டு அந்த இடத்த வந்து கூட்டி விட்டுருவேன். எனக்கு வந்து அந்த ஒரு சின்ன பிளேஸும் கிச்சனில் மட்டும்தாங்க மேட்டு கிடையாது, மற்றபடி ரூம் ஃபுல்லாக மேட் இருக்கும். பாத்ரூமில் மேட் கிடையாது, இந்த உட்டன் ஃப்ளோர் தான். இந்த உட்டன் ஃப்ளோர்லேயே குளிர் காலத்தில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. என் பொண்ணுக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டாங்க அம்மா அப்படின்னா போதுங்க, அவள் எங்கேருந்து தான் வருவான்னு தெரியல, வந்து கொஞ்சம் நேரம் நைஸ் பிடிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எதாவது வேணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தோன்றதை அவங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவங்களா போகணும், நம்மளாம் துரத்திலாம் விட முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது எனக்கு. அவளுக்காக எல்லாம் முடிஞ்சு அவள் போயிட்டா. ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேங்க. அப்போவும் பார்த்திங்கன்னா இந்த கவர்குள்ளெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கொத்தமல்லி தழை, அந்த புதினா தழை, பச்சை மிளகா, அதெல்லாம் வந்து புதுசாக வந்து ராஸ்லேருந்து நான் இந்த 3 பவுல் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த 3 பாக்ஸு. இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா அதாவது லாக் இருக்க மாதிரி வாங்கிக்கிட்டேன். ஏன்னா சாப்பிட்றது ஏதாவது மிச்சமாக இருந்தால் கூட நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த லாக் இருக்க மாதிரி கொஞ்சம் பார்த்தே நான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி எங்கிட்ட வந்து லிட்டு வந்து அந்த பிளாஸ்டிக் லிட் இருக்கும், அது வந்துட்டு ஓப்பன் பண்ணால் வந்துட்டு சீக்கிரமாக அந்த மூடி வந்து உடஞ்சிருதுங்க. அதனால் நான் அந்த மாதிரி வாங்கலை.
பச்சை மிளகாலாம் வந்துட்டு காம்பெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லைங்க, நைட்டே அந்த சிக்கன் கிரேவி இருந்ததை வச்சு நாங்கள் சாப்பிட்டு லஞ்சை முடிச்சிட்டேன். லஞ்சை முடிச்சுட்டு தான் வந்துட்டு இந்த பாக்ஸ் கிளீனிங் ஒர்க்கு இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். புதினா வந்து லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு காம்பை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 10 days கூட அது நல்லாயிருக்கும். நான் வந்து புதினா வந்து அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபில்லியில் வந்து எனக்கு ரொம்ப நாளைக்குலாம் வராதுங்க, சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அது ஏன்னே எனக்கு தெரியல. பட் இங்கே அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த புதினா வாங்கி. பட் அதுவுமே எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாததுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன். இப்போ திரும்ப இன்னொரு பேட்ச்சு வந்து வாங்கியிருந்தேன். கொத்தமல்லி தலையும் அதே மாதிரி தாங்க, அதோட லாஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு டம்ளரில் கூட போட்டு வைக்கலாம். நான் வந்துட்டு பாக்ஸில் போட்டு வைக்கிறதே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் பாக்ஸில் வந்துட்டு போட்டு வச்சுருவேன், கழுவும் மாட்டேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறப்ப எடுத்து நான் வாஷ் பண்ணிப்பேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்குவேன். 1/2 கப்பு பூண்டு அப்படின்னா 1/2 கப்பு வந்துட்டு இஞ்சி, அந்த மாதிரி ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்துட்டு நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி அதை வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இந்த வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஒர்க்குனா இந்த மாதிரி ஒர்க் தான். க்ராசரி ஷாப் பண்ணிட்டு வரது, அதெல்லாம் நீட்டாக அடுக்கி வைக்கிறது. அப்புறம் அந்த வீக்கான மீல் ப்ரிப்ரேஷன் வந்துட்டு பெருசாக இருக்காது. ஏன்னா பாப்பா ஸ்கூலுக்கு வந்து ஃபுட் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் தான். அப்படிங்கிறதுனால அன்னன்னைக்கு வந்து நான் யோசித்து செஞ்சுப்பேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைப்போம் இல்லையா, அதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு சிலர் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவாங்க, எண்ணெய் கூட ஆட் பண்ணிப்பாங்க. நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி அதை ஃபுல்லாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. நான் வந்து எனக்கு வந்து உப்பே வந்து கரெக்டாக இருக்குங்க. உப்பை தவிர நான் வேறு எதுவும் பெருசாக நான் அதில் ஆட் பண்ணுறதுலாம் கிடையாது. மெஷர்மெண்ட் போனது போக எக்ஸ்ட்ரா வந்துட்டு பூண்டும் இஞ்சியும் எனக்கு லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் அதையும் போட்டுட்டு உப்பு ஆட் பண்ணி திரும்ப நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம இந்த பேஸ்ட்டாக அரைக்கிறது வந்து ஒரு சிலர் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நார்மலாக. பட் அந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வராதுங்க. ஏன்னா நீங்கள் அடிக்கடி அதை வந்துட்டு ஸ்பூன் விட்டு எடுத்துகிட்டே இருப்போம் இல்லையா, எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ரொம்ப நாளைக்கு அது வரதில்லை, ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா மேலே வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸில் வந்துட்டு அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணி க்யூபாக ஆயிரும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், ஃப்ரீசரில் தனியாக எடுத்து வச்சுப்பேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ புதுசாக வாங்கின பாக்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி அதில் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் விரிச்சிட்டு, நான் வாங்கிட்டு வந்தது சேம் அந்த கொத்தமல்லியில் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன் இல்லையா, அதையும் வந்துட்டு லாஸ்ட்டு தண்டை வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு ஸ்டோர் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும். நான் ஈவினிங் பார்த்திங்கன்னா பாவ் பாஜி சாப்பிடணும் போல் இருந்ததுங்க. அதை வந்து வீடியோ எடுக்க முடியல. நான் அப்போ ஏன்னா இந்த வேலை செய்யும்போதே நான் குக்கரில் வந்து எல்லாம் வேக வச்சுட்டேன். ஈவினிங் வந்துட்டு பாவ் பாஜியோட இன்றைக்கி டேவை நாங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னொரு vlogல பார்க்கலாங்க. பாய்.